வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது நாடோடி கதைகள். தலைப்பு: முனிவரின் பார்வை. நாகலாபுரம் என்கிற ஊரில் கயவாகு என்கிற மந்திரவாதி இருந்தான். அவன் தனது மந்திர சக்திகளை பயன்படுத்தி தன் மனதில் தோன்றிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தான். இதன் காரணமாக மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயினர். ஒரு நாள் மந்திரவாதி கயவாகு மக்களை ஓரிடத்தில் கூடும்படி கேட்டுக்கொண்டான். மக்களும் அவ்வாறே கூடினர். அவர்களை பார்த்து, மக்களே, இதோ பாருங்கள், இந்த ஊரை சுற்றி ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா? அந்த ஆற்று நீரையெல்லாம் நான் ஒரு நொடியில் வற்ற வைத்து விடுகிறேன். என் மந்திர சக்தியை பார்த்து நீங்கள் எல்லோரும் பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கி போவீர்கள் என்று கூறினான். அதை கேட்ட மக்கள் திடுக்கிட்டார்கள். கூட்டத்தில் இருந்த வயதான ஒருவர் கயவாகுவிடம், கயவாகு, உன்னிடம் ஓர் ஒப்பற்ற மந்திர சக்தி இருப்பது என்பது உண்மைதான். அதற்காக நீ எதையும் செய்துவிடலாம் என்று எண்ணிவிடாதே. இப்போது நீ செய்ய நினைக்கும் இந்த செயலால் மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுவார்கள் என்பதை எண்ணிப்பார். நம் ஊர் மக்களும் பக்கத்து ஊர் மக்களும் இந்த ஆற்று நீரையே நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆற்று நீரை நீ வற்ற வைக்காதே, மக்களுக்கு பெரும் துன்பம் நேரிடும் என்று சொன்னார். மந்திரவாதி கயவாகு வயதான அந்த மனிதரின் பேச்சை கேட்டு ஆத்திரமடைந்தான். ஏ கிழவா, எனக்கே புத்திமதி சொல்ல வந்து விட்டாயா? இனிமேல் நீ எனக்கு புத்திமதி சொல்லும் முயற்சியில் இறங்காதே. நான் நினைத்தால் உன்னை கல்லாக கூட மாற்றிவிடுவேன் என்று கோபத்துடன் கூறினான். கயவாகு கூறியதை கேட்டு மக்கள் பீதியும் பயமும் அடைந்தனர். ஆனாலும் அந்த வயதான மனிதர் மட்டும், கயவாகு, எளியவர்களை நீ துன்புறுத்தலாம் என்று நினைக்காதே. நீ இப்படியே பாவச் செயல்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நீ அழிந்து விடுவாய் என்று கூறினார். இந்த தள்ளாத வயதிலும் இத்தனை ஆட்டம் போடுகிறாயா கிழவா? உனக்கு தண்டனை கொடுத்தால்தான் உன் ஆட்டம் அடங்கும். உன்னை கல்லாக்குகிறேன் பார். அதன் பிறகாவது இந்த மக்கள் நான் எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி மந்திரங்களை உச்சரித்தான் கயவாகு. அவ்வளவுதான். அடுத்த கணம் புத்திமதி சொல்ல வந்த அந்த ஊர் பெரிய மனிதர் கல்லாகிவிட்டார். மக்கள் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். ஐயோ, என்ன கொடுமை இது! மந்திர சக்தியை வைத்துக்கொண்டு தலைக்கால் புரியாமல் ஆடுகின்றானே, இவனது கொடுமைக்கு ஒரு முடிவே கிடையாதா என்று தங்களுக்குள் கவலையாக பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் மந்திரவாதி கயவாகுவோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அவனது செயல்களை செய்ய ஆரம்பித்தான். ஆற்று நீரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த கயவாகு சில மந்திரங்களை உச்சரித்தான். உடனே ஆற்று நீர் வற்றி போய்விட்டது. மக்களோ அதிர்ச்சி அடைந்து கண்ணீர் விடத் தொடங்கினார்கள். ஐயோ, இவன் சொன்னபடியே ஆற்று நீரை வற்ற வைத்து விட்டானே, இனி நாம் தண்ணீருக்கு எங்கே போவது என்று கவலைப்பட்டு பேசி அழுக ஆரம்பித்தார்கள். இந்த செய்தி காட்டுத்தீ போல சகல திசைகளிலும் பரவியது. வயதானவர்களின் உறவினர்கள் ஓடி வந்து கல்லாகி நின்ற முதியவரின் கண்டு அழுது புரண்டார்கள். மந்திரவாதி கயவாகுவின் கொடும் செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தன. அதனால் ஊர் மக்களில் பலர் ஊரை விட்டே வெளியேறுவதென்று முடிவு செய்துவிட்டனர். அப்படி தங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு உடைமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு ஊர் எல்லையை கடக்க முயற்சித்தனர். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிரே ஒரு முனிவர் வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து வியப்படைந்த மக்கள், ஐயா, உங்களுக்கு வணக்கம் என்று பணிவோடு வணங்கினார்கள். முனிவரும் மக்களை வியப்புடன் பார்த்து, நீங்கள் எல்லோரும் எங்கோ கிளம்பிச் செல்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். ஐயா, இந்த ஊரில் கயவாகு என்கிற மந்திரவாதி இருக்கிறான். மகா கொடியவன். அவனது கொடூரமான செயல்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் ஊரை விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கூறினர். மந்திரவாதியின் கொடுமைகளை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டனர். மக்கள் கூறியதை கேட்ட முனிவரும் வியப்படைந்தார். கயவாகுவின் கொடூரமான செயல்கள் அவன் மனிதன் அல்ல என்பதை காட்டுவதாக உள்ளது.
அவன் துஷ்ட தேவதையின் பிறவியாக இருப்பான் போல் தெரிகிறது. இப்போது நமக்கு இருக்கும் தவ வலிமையால் நாம் அவனிடம் மோத முடியாது. வருகிற பௌர்ணமிக்குள் நாம் நமது தவ வலிமையை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனை வெற்றி காண முடியும் என்று நினைத்து கொண்டார். மக்களே, நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி சென்று விடுங்கள். இதுதான் உங்களுக்கு நல்லது. நான் அந்த மந்திரவாதியை அழித்த பின்பு உங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கின்றேன் என்று கூறினார் முனிவர். ஐயா, நீங்கள் மட்டும் அந்த மந்திரவாதியை ஒழித்துவிட்டால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லி அவரிடம் விடைபெற்று கொண்டு சென்றனர். முனிவர் ஊருக்குள் நுழைந்தார். வயதான மனிதர் அந்த ஊர் பெரியவர் கல்லாகி நின்று கொண்டிருந்த காட்சியை கண்டார். அதன் பின்னர் தண்ணீர் வற்றி போன ஆற்றையும் கண்டார். அந்த ஊரில் ஆற்றங்கரையின் பக்கமாக ஒரு பெரிய மலை இருந்தது. முனிவர் அந்த மலையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இந்த மலையில் தவம் இருக்க வேண்டும். பௌர்ணமி முடியும் வரையிலும் தவம் இருந்து வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் மந்திரவாதி கயவாகுவுடன் மோத வேண்டும். அவனை வென்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த மலையில் அமைதியான இடத்தில் தவம் செய்ய தொடங்கினார். தன்னை அழிக்கும் பொருட்டு மலை மீது முனிவர் ஒருவர் தவம் இருப்பதை தனது மந்திர சக்தியால் உணர்ந்து கொண்டான் கயவாகு. உடனே அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அவரை தேடிச் சென்றான். அந்த மலைப்பகுதியே அதிரும்படியாக பலமாகச் சிரித்தான். அவனது சிரிப்பு சத்தத்தை கேட்டு முனிவரும் மெதுவாக கண் திறந்தார். கயவாகு முனிவரிடம் நெருங்கி, முனிவரே, எம்மை அழிக்க உம்மால் முடியாது. இதோ என் மந்திர சக்தியை நீங்கள் உணரும்படி செய்கிறேன் என்று கூறியபடியே சில மந்திர சொற்களை உச்சரித்தான். அவ்வளவுதான். மனித வடிவில் இருந்த முனிவர் நாயாக மாறிவிட்டார். தான் நாயாக மாறுவோம் என்று அந்த முனிவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. முனிவரே, நீர் என்னை எதிர்க்க நினைத்தீர். அதற்கான தண்டனையை பெற்றுவிட்டீர். இனிமேல் இந்த உலகில் நாயாகவே வாழ்வீர் என்று கூறியபடியே அங்கிருந்து சென்று விட்டான். முனிவரோ நாய் வடிவிலேயே தனது தவத்தை மேற்கொண்டார். நாய் வடிவில் தவம் செய்வதை கயவாகு தனது மந்திர சக்தியால் அறிந்து கொண்டாலும் கூட பசியோடும் பட்டினியோடும் இருந்து சாக வேண்டிய அந்த முனிவர் நமக்கு என்ன பெரிய தீங்கு செய்து விடப் போகிறார்? அதுவே அவருக்கு தண்டனைதான். இனி புதிய தண்டனை எதற்கு? நாம் நம் வேலையை பார்ப்போம் என்று சொல்லி சென்று விட்டான். நாய் வடிவில் இருந்த முனிவரோ தனது தவத்தை தொடர்ந்து செயலானார். பௌர்ணமி நெருங்க ஒரு நாளே இருந்தபோது முனிவர் அபூர்வ சக்தி பெற்று மனித உருவம் பெற்றார். மந்திரவாதியின் சக்திகளை அழித்து அவனை முற்றிலும் ஒழித்துவிடும் சக்தியையும் அப்போது பெற்றுவிட்டார். ஊருக்குள் சென்று முதலில் முதியவரை, அந்த கல்லாக இருந்த முதியவரை மனித உருவகமாக மாற்றினார். பின்னர் ஆற்று பக்கம் சென்று ஆற்றுக்கு தண்ணீர் வரவழைத்தார். முனிவரின் செயலை அறிந்த கயவாகு அவரை தேடி வந்தான். வா வா கொடூர மனிதனே, இனிமேல் நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. இப்போதே உன்னை அழித்து விடுகின்றேன் என்று கூறிய முனிவர் தனது கூரிய பார்வையை மந்திரவாதி கயவாகு மீது செலுத்தினார். முனிவரின் கூர்மையான பார்வை பட்டதும் மந்திரவாதி கயவாகு எரிந்து சாம்பலாகிவிட்டான். இந்த கதையின் நீதி என்னவெனில், கெடுவான் கேடு நினைப்பான் என்பதாகும். ஓகே மக்களே, இது போன்ற ஒரு நாடோடி கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.